பார்த்தீங்களா சகோ, எங்கள் தளபதி இந்தியாவிலே முதல் முறையாக ட்ரோன் பேட்ரோல் கண்காணிப்பு முறையை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இனி ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி பறந்து பறந்து கண்காணிப்பு எல்லாத்தையும். அப்படியா அனில்? சரி சரி. என்ன சகோ எதுவும் சொல்லலை? என்னத்தான் அனில் சொல்கிறது? இது பொய்ன்னு தெரியாமல் நீ ஷேர் பண்ணேன்னா உன்கிட்ட ஏதாச்சும் சொல்லி புரிய வைக்கலாம். ஆனால் நீ இது பொய்ன்னு தெரிஞ்சு ஷேர் பண்ணுறிய, உங்ககிட்ட என்னத்தை பேசுறது? என்ன சகோ சொல்கிறீங்க? அனில், 2023 அதாவது போன திமுக ஆட்சியின் போதே ட்ரோன் போலீஸ் யூனிட்டை உருவாக்கிட்டாங்க. ஆல்ரெடி அவங்க ட்ரோன் வச்சு கண்காணிக்கக்கூடிய வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்னமோ நீங்கள் தான் புதுசாக ஆச்சரியத்துக்கு வந்து ட்ரோனவே கண்டுபிடிச்ச மாதிரி இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக அப்படின்னு சொல்லி செய்தி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? மாற்றம்னு சொல்லிட்டு பேரை மட்டும்தான் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டீங்களே தவிர உருப்படியாக ஒரு மாற்றத்தையும் நீங்கள் கொண்டு வந்த மாதிரி தெரியல. முன்னாடியே இருந்துச்சு சகோ, இருந்தாலும் அது சின்ன அளவில் இருந்துச்சு, நாங்கள் பெரிய அளவில் அதை பண்ணுறோம் சகோ. அப்படியா அனில்? அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ரோன் போலீஸ் யூனிட்டை நாங்கள் விரிவுபடுத்துகிறோன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுவிட்டு ஒரு அரசு நிகழ்ச்சியில் ஒரு முதலமைச்சர் நாங்கள் தான் முத இதை ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி பேசுகிறதுலாம் நல்லாவா இருக்குது? ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இப்படிலாம் போய் பேசலாமா சகோ? அது வந்து முட்டு கொடுக்க ரொம்ப யோசிக்காத அனில். உங்கள் தளபதி உண்மையிலே மக்களுக்கு நல்லது பண்ணால் நீங்கள் அதை எடுத்து விளம்பரம் பண்ணுங்கள், நாங்களும் பாராட்டுறோம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதை விட்டுவிட்டு யார் ஆட்சியிலையோ யாரோ பண்ணதை ஏதோ உங்கள் தளபதி தான் முத பண்ணுற மாதிரி ஒரு போலி செய்தி விளம்பரம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இது உண்மையிலேயே ரொம்பவே சீப்பான பாலிடிக்ஸ். இந்த சீப்பான பாலிடிக்ஸை விட்டுட்டு மக்களுக்கான அரசியலை முன்னெடுங்க, மக்களுக்கு முடிஞ்ச நல்லது செய்யுங்க, அவ்வளோதான்.